அதிகாரம் மற்றும் மன வலிமை. சூரியன், சந்திரன், செவ்வாய் மூன்று கிரகங்களுக்குள்ள தெய்வங்களை பார்ப்போம். வாழ்க்கை போர்க்களத்தில் ஜெயிக்க அதிகாரம், அமைதி, துணிச்சல் மூன்றும் அவசியம். அரசாட்சி செய்யும் சூரியனுக்கு அதிபதி சிவபெருமான். அவர் அருள் இருந்தால் நீங்கள் நினைத்த உயரத்தை தொடலாம். மனதிற்கு தெளிவு தரும். சந்திரனுக்கு அதிபதி பார்வதி தேவி. தடைகளை உடைக்கும் துணிச்சலை தரும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். இவர்களை வணங்கினால் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. உங்கள் தன்னம்பிக்கை முன்னால் எதிர்ப்புகள் வெறும் தூசிதான். சூரியன் உங்கள் ஆன்ம பலத்தை உயர்த்தினால், சந்திரன் உங்கள் மனதை ஆழ்கடல் போல அமைதிப்படுத்துவார். செவ்வாயின் அருளால் உடலில் இரத்தம் பாயும் வேகத்தில் உங்கள் செயல்கள் வேகம் எடுக்கும். இந்த மூன்று சக்திகளும் இணையும் போது எப்பேற்பட்ட சவாலையும் சந்திக்கும் ஆளுமை உங்களுக்கு உருவாகும். அறிவு, செல்வம் மற்றும் குருவருள். வாழ்க்கையில் நாம் போடும் கணக்கு தப்பாமல் இருக்க புத்திசாலித்தனம் வேண்டும். அறிவுக்கு மட்டும் சொந்தக்காரரான புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு அவர்கள். ஆசி இருந்தால் உங்கள் திறமையை யாராலும் வெல்ல முடியாது. சரியான பாதையை காட்டும் குரு பகவானுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி. சுபபோக வாழ்வை தரும் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. கையில் பணமும் தலையில் புத்தியும் இருந்தாலும் அதை வழிநடத்த கண்டிப்பாக இறைவனின் குருவருள் மிக மிக முக்கியமாக வேண்டும். புதன் உங்கள் பேச்சில் வசீகரத்தையும் வியாபாரத்தில் லாபத்தையும் அள்ளித் தருவார். குருவின் பார்வை உங்கள் மேல் பட்டால் இழந்த செல்வம் அனைத்தும் இரட்டிப்பாக உங்களை தேடி வரும். சுக்கிரனின் யோகம் வாய்க்கும்போது வசதிகள் நிறைந்த ராஜா வாழ்க்கை உங்களை வந்து சேரும். அறிவும் அருளும் கைகோர்த்தால் உங்கள் வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாத ஒன்றாக மாறும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு இந்த கிரகங்கள் தான் பெரிய கவசம். தப்பு செய்தால் திருத்தி நம்மை செதுக்கும் நீதிபதி சனி பகவானுக்கு அதிபதி யமதர்மன். எதிர்பாராத வெற்றிகளை வாரி வழங்கும் ராகுவுக்கு அதிபதி துர்க்கை அம்மன். ஞானத்தையும் தடையில்லா வெற்றியையும் தரும் கேதுவுக்கு அதிபதி விநாயக பெருமான். நீங்கள் நேர்மை தவறாமல் நடக்கும்போது இந்த சக்திகள் உங்களுக்கு பாதுகாவலனாக மாறி வெற்றியை உறுதி செய்யும். சனி பகவான் உங்களை சோதித்தாலும் முடிவில் நிலைக்கக்கூடிய வெற்றியை மட்டுமே தருவார். ராகுவின் ஆசி இருந்தால் மண்ணும் பொன்னாகும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்வை உயர்த்தும். கேதுவின் அருளால் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஞானமும் மோட்சமும் கிடைக்கும். காலத்தின் கட்டாயமாக இவர்களை பிடித்தாலும் இவர்கள் தரும் பலன் உங்கள் தலைமுறையை வாழ வைக்கும். கிரகங்கள் என்பவை நம் வாழ்க்கையை இயக்கும் பேராற்றல். இந்த தெய்வங்கள் சொல்வது ஒன்றுதான். உழைப்பை நீ போடு, பலனை நான் தருகிறேன். தெய்வங்களை மனதார நினைத்து உங்கள் வேலையை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி கதையாக மாறும். விதி என்பது எடுக்கும் சரியான முடிவும் இறைவனின் அருளும் தான். இனி உங்கள் காலமும் நேரமும் மாறப்போகிறது. வெற்றியை சந்திக்க தயாராகுங்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கு இருந்தாலும் இந்த தெய்வங்களின் வழிபாட்டால் கெடு பலன்கள் மறைந்து நன்மைகள் பெருகும். பயத்தை போக்கி நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு வெற்றியாளனாக உலகிற்கு அடையாளம் காட்டும். இறைவனின் அருளும் உங்கள் விடாமுயற்சியும் துணை நின்றால் எதையும் சாதிக்கலாம்.
இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.